டாக்கிங் அபவுட் நீங்க லிரிக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது அந்த சங்க இலக்கியத்துல இருந்தெல்லாம் கூட எடுக்கிறீங்க. இன்ஃபேக்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷன்னா அருணகிரிநாதரையும் ஃபர்ஸ்ட் ராப்பர் கூட மென்ஷன் ஆகிருக்கு. ஆமா இல்ல அதான் உண்மை. ஸோ அந்த பிக்கிங் அப் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் அந்த அருணகிரிநாதர் செக்மெண்ட் எப்படி அதெல்லாம் தோணுது உங்களுக்கு? பள்ளிக்கூடத்தில் படிக்கல கூட இப்போ தேவாரம் பாடமாக சொன்னா தேவாரம் கூட அப்படித்தான் நான் பார்ப்பேன். பிடிக்கிறது நூறுக்குமே கொள்ளமைக்கு கறியது வடி கொட்டு தென்னை தடி லைக் அப்படி இப்போ ராகம் படிக்கணும் இப்படி தான் பாடமாக இருக்கேன். பட் அது ஒரு சதுரம் மறை தந்தது செய்து வணக்கம் மதுரம் பள்ளி சுல்மறை காட்டுரை மைந்தா இது நன்கரை வைத்தல் செய்து லைக் இது வந்து ஒரு தேவாரம். சதுரம் மறை தான் துதி செய்து வணங்கும் இப்படிதான் சொல்லி தருவினோம். ஆனால் இப்படி படிக்க எனக்கு கஷ்டமா இப்போ நான் இப்படி பாடமாக இருக்கேன். அப்போ நான் யோசிச்சேன் ஓகே இப்படியான இலக்கிய பாட்டுகள்லாம் இருக்குதானே. ஸோ இது எல்லாமே நாங்கள் ஒரு பாட்டுக்களை கொண்டுறக்கூடாது. இப்போ அப்படி தானே எங்களோட இப்போ ஒரு 100 பேருங்களை பார்க்கணுமெண்டாலே அந்த 100 பேரில் ஒரு 80 பேருக்காவது கொண்டு நாங்கள் சேர்த்துருவோமே அப்படிதான் மைண்டில் இருந்தது. ஹிட் ஆகுது அடுத்தது அது நெக்ஸ்ட் செய்யறதை விரும்பி நல்லதாக செய்யணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதை செஞ்ச நாங்கள் அங்கீகாரம் கிடையாது.